ஸோ ஹை கேஸ், இன்னைக்கு ஒரு புதுசான கண்டென்ட் என்னன்னா, நான் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா த ஸ்டோரி பேர் த வேர்ல்ட் ஆஃப் ஃபீனிக்ஸ். ஓகே, ஸ்டார்டிங். எல்லாரும் கண்ணை மூடுங்க, உங்களுக்காக ஒரு உலகம் காத்துட்ருக்கு. ஸோ காய்ஸ், ஸ்கிரிப்ட் கீழே வச்சுருக்கேன், தெரியாதவங்க அதை படிச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் டாக்கிங் இன் இங்கிலீஷ் யூ கேன் ரீட் த ஸ்கிரிப்ட். ஸோ ஓகே, இப்போதைக்கு கதைக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ். ஹீரோ பேர் லியான் ஹெரிடான், மெயின் கேரக்டர் ஃபீனிக்ஸ், வில்லன் பேர் ஆஸ்ட்ரகன் சிண்டிகேட். கதைக்குள்ளே போகலாம். ஒரு மிஷின், அது ரெட் வுட்ன்ற ஒரு வகையான வுட்டில் செய்யப்பட்டிருக்கு. அந்த மிஷினை சுற்றி கொடூரமாக நெருப்பு எரியுது. அந்த மிஷினில் ஒரு ஃபீனிக்ஸ் உருவாகுது. அந்த ஃபீனிக்ஸ் தான் ஃபயர் ஃபீனிக்ஸ். அந்த ஃபீனிக்ஸ் தான் பிறந்த சந்தோஷத்தில் அந்த ஃபீனிக்ஸ் ஒரு தூரமான புல்வெளியை பார்த்து பறக்குது. அந்த புல்வெளியில் ஒரு சிண்டிகேட் கேம்ப் இருக்கு. அந்த கேம்ப் மேலே அந்த ஃபீனிக்ஸ் பறக்குது. அங்கே இருந்த சிண்டிகேட்ஸ்லாம் அந்த ஃபீனிக்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த ஃபீனிக்ஸ் நெருப்பில் ஜொலிக்குது. எல்லாரும் ஈட்டியை தூக்கி அது மேலே எறிகிறாங்க. அந்த ஃபீனிக்ஸ் கோவம் அடைஞ்சுது. அந்த ஃபீனிக்ஸ் நெருப்பை கக்க ஆரம்பிச்சுது. அப்போ அந்த கேம்புக்கு பக்கத்தில் ஒரு மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷின் ஐஸால் உறைஞ்ச நிலையில் இருந்துச்சு. இந்த ஃபீனிக்ஸ் கக்கின நெருப்பால் அந்த மிஷின் உருகுச்சு. அப்போ அங்கே ஒரு உயிர் உருவாச்சு. அந்த உயிர் தான் ஐஸ் மேண்டல் ஃபீனிக்ஸ். ஐஸ் மேண்டல் ஃபீனிக்ஸ்க்கும் ஃபயர் ஃபீனிக்ஸ்க்கும் சண்டை உருவாச்சு. அந்த சண்டையினால் கேம்பில் இருந்த சிண்டிகேட்ஸ் எல்லாம் சாக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு மந்திரவாதி அந்த இடத்துக்கு வந்தார். அந்த மந்திரவாதி அவரோட மந்திரத்தினால 2 ஃபீனிக்ஸையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். அந்த 2 ஃபீனிக்ஸும் அவரோட மந்திரத்தில் மாட்டி துடிக்க ஆரம்பிச்சுது. அந்த 2 ஃபீனிக்ஸையும் 2 பாலில் அடைச்சி 2 ரீஜன்ஸ்க்கு தூக்கி போட்டுடுறாரு. அப்புறம் அந்த பால்ஸுக்கு ஒரு மேஜிக்கல் கீ, ஒரு மந்திர சாவியை செய்கிறாரு. அந்த சாவியை வச்சு அதை 2த்தையும் பூட்டுறாரு. அந்த 2 சாவியும் மறைமுகமான இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் ஃபீனிக்ஸோட வரலாற்றை எழுதுறாரு அவர். அதை எல்லாத்தையும் எழுதி ஒரு புக்கில் ஸ்டோர் பண்ணியிருக்காரு. அப்புறமா எமான்டோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த புக்கை கையில் வச்ச மாதிரியே சிலையாக மாறுறாரு. 1600 வருடங்களுக்கு பிறகு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் 200 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு சின்ன பையன், அவனோட பேர் ஏஸ்ட்ரகன். அவன் சிண்டிகேட்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்தவன். அவன் ஒரு ஆர்ஃபன். அவன் ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் அந்த வில்லேஜோட எல்லையில் விழறான். அப்போ ஒரு வயசானவர் அவனுக்கு உதவுறாரு. அந்த வயசானவர் பேர் டேரல். அவர் சின்ன ஒரு குடிசையில் தான் வாழ்கிறாரு. அவர் ஆஸ்ட்ரகனை கிராண்ட்சன்னாக தத்தெடுத்துக்கிறாரு 20 வருடங்களுக்கு பிறகு. இப்போ ஏஸ்ட்ரகனோட வயசு 25. ஏஸ்ட்ரகன் அவன் அவங்க தாத்தா கிட்ட கேட்குறான், எனக்கு அட்லாஸ் மேப் வாங்கி தரீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு ஜேர்னி ஆரம்பிக்க போகிறேன் ஃபீனிக்ஸை தேடி அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்பா, என்ன ஃபீனிக்ஸா, அதெல்லாம் உண்மையிலே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏஸ்ட்ரகன், இல்லை தாத்தா, என்கிட்ட ஃபீனிக்ஸ்க்கான மேப், அப்புறம் நிறைய மேப் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, உன் இஷ்டம், நீ வாங்கிக்கோ, ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. அதுக்கு ஏஸ்ட்ரகன் சொல்கிறான், ஆனால் தாத்தா சொல்கிறாரு, என்ன வேணும் ஏஸ்ட்ரகன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஏஸ்ட்ரகன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஏஸ்ட்ரகன் ரொம்ப சேடாக இருக்கான். அப்போது ஆத்தோரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்போது கிராண்ட்பா கூப்பிடுறாரு, ஏஸ்ட்ரகன் வா தூங்கலாம் அப்படின்ட்டு.
அதுக்கு ஏஸ்ட்ரகன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் தாத்தா, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறான். தாத்தாவும் சரி உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏஸ்ட்ரகன் ஆத்தோரமாக உட்காந்து கல்லை ஏரியில் தூக்கி போட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் தாத்தா தூங்கிட்டு இருந்த குடிசையை வந்து கொளுத்திடுறான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அதை பார்த்துட்டு ஏஸ்ட்ரகன் கிட்ட சொல்கிறாங்க. ஏஸ்ட்ரகன் ஓடி வரான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி வரான். ஆனால் அதுக்காட்டியும் குடிசை எரிஞ்சிருது. தாத்தாவும் இறந்துடுறாரு. அவனோட இறந்தது அவன் கண்ணிலேயே நிற்கிது. அவன் கதறி அழுகுறான். காலையில் விடியுது. இருளிலிருந்து காலை எழுது. அவனோட சோகமான கண்களோட அந்த குடிசை மேலே ஒரு பூவை வச்சுட்டு அவன் பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஸோ காய்ஸ், இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் முடியுது. செகண்ட் சாப்டர் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கதை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வெறும் ஃபஸ்ட்டு சாப்டர் தான், இன்னும் நிறைய இருக்குது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு செகண்ட் சாப்டர் வேணும்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 10 வச்சுப்போம் லைக் டார்கெட். ஸோ ரீச் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் சாப்டர் போடுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் கைஸ். பை கைஸ்.